நாடு முழுவதும் இன்று ஒரே நாளில் 1000 இண்டிகேயா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகேயா விமான சேவை நாளை முதல் படிப்படியாக சீராகும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்திருந்தது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் இண்டிகேயா சியோ பீட்டர் எல்பர்ஸ் பயணிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியமளித்துள்ளார். இண்டிகேயா விமான சேவை சீராக இன்னும் 10 நாட்கள் வரை ஆகலாம் என்று அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கடந்த முதல் தேதி முதல் இண்டிகேயா விமான சேவையில் தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் பல 100 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி ஏராளமான விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. இதற்கு முக்கிய காரணம் பெய்யாதிய அளவுக்கு பைலட்டுகள் இல்லாததும் விமான பணியாளர்கள் இல்லாததும் தான். 1000 இண்டிகேயா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விமான நிலையங்களில் பயணிகள் வாக்குவாதம் செய்கின்றனர். அது மட்டுமின்றி இண்டிகேயா விமானங்கள் அடுத்தடுத்து ரத்தாவதால் பிற விமான நிறுவனங்கள் தங்களின் கட்டணங்களை பல மடங்கு வரை உயர்த்தியுள்ளன. இது பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பவர்ட் பை ஆல்சோ ரீட் சென்னை உள்பட நாடு முழுதும் முடங்கிய விமான சேவை எப்பயாதும் சரியாகும். டிஜிசிஏ தந்த விளக்கம்: சென்னை உள்பட நாடு முழுதும் முடங்கிய விமான சேவை எப்பயாதும் சரியாகும். டிஜிசிஏ தந்த விளக்கம்: இந்நிலையில்தான் இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சார்பில் அனைத்து பைலட்டுகளின் சங்கங்களுக்கும் கடிதம் எழுதியது. மேலும் பைலட் மற்றும் விமான பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பி விமான சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளது. அது மட்டுமின்றி நாளை முதல் இண்டிகேயா விமான சேவை படிப்படியாக இயல்பு நிலைக்கு வரும் என்று நம்பிக்கையை அளித்தது. இது பயணிகளுக்கு நம்பிக்கையை தந்தது. ஆனால் அதற்குள் பயணிகளின் தலையில் ஈடியை இறக்கியுள்ளார் இண்டிகேயா விமான நிறுவனத்தின் சியோ பீட்டர் எல்பர்ஸ். இண்டிகேயா விமான சேவைகள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வரும் நிலையில் முதல் முறையாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். இது பற்றி பீட்டர் எல்பர்ஸ் கூறியுள்ளதாவது: ரெக்கமெண்டட் ஃபார் யூ. சென்னை கேயாவை விமான கட்டணம் ரூபாய் 60,000, திருச்சிக்கு ரூபாய் 41,000. இண்டிகேயாவால் விலை உயர்ந்த டிக்கெட். சென்னை கேயாவை விமான கட்டணம் ரூபாய் 60,000, திருச்சிக்கு ரூபாய் 41,000. இண்டிகேயாவால் விலை உயர்ந்த டிக்கெட். நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களின் விமான சேவைகள் கடந்த சில நாட்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை அந்த நிலை அப்படியே உள்ளது. இன்றைய தினம் என்பது அதிகமான விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 1000த்திற்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எங்களின் தினசரி விமான சேவையில் 50%க்கும் அதிகமானவை பாதிக்கப்பட்டுள்ளது. இண்டிகேயா விமான சேவை முழுவதுமாக மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப 5 முதல் 10 நாட்கள் வரை ஆகும் என்று எதிர்பார்க்கிறேன். அதன்படி டிசம்பர் 10 முதல் டிசம்பர் 15 விமான சேவை இயல்பு நிலைக்கு வருகிறேன். பயணிகள் விமானங்களின் இயக்கம் தொடர்பான அப்டேட்டுகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விமானங்கள் ரத்து மற்றும் காலதாமதம் உள்ளிட்டவற்றுக்கு நானும் இண்டிகேயாவின் அனைத்து நிர்வாகிகளுடன் பயணிகளிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறியுள்ளார்.